அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் வனுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களை, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஏழைகளின் நண்பன் யார்? அருமையான நேயர் பெருமக்களை, இன்றைக்கு ஏழைகளிடத்தில் நட்பு வைத்து கொள்வது என்பது அரிதாக இருக்கிறது. அது இளம் வயது வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பழகக்கூடிய அந்த நட்பு கூட ஏதாவது ஒரு சுயநலத்திற்காக வேண்டித்தானே இருக்கிறது. ஒருவரிடத்தில் நாம் அன்பை காட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக நண்பர்களை தேர்வு செய்வது கூட சில ஆதாயத்திற்காக வேண்டி மட்டுமே இன்றைக்கு சில நபர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நட்பு வைத்திருந்த தோழர்கள் அப்படியல்ல. நபி அவர்களுடைய அன்பு மட்டுமே கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள். அதே போன்று நபி அவர்கள் யாரிடத்திலேயாவது தமது நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுவும் நபி அவர்களுக்கு அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்பதை மட்டுமே தவிர எந்த விதமான ஆதாயத்திற்காக வேண்டியும் கிடையாது. அதிலே நபி அவர்கள் அதிகமாக ஏழைகளோடு தொடர்பு வைத்தவராகவே இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சைது பின் சன்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் ஒருவர் இருந்தார். நபிகளாரின் காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர் தௌராத்துடைய வேதத்தினுடைய ஞானங்களையும் பெற்றிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து தௌராத்துடைய வேதத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளங்கியிருந்த ஒரு மனிதராகவும் இருந்தார். இப்போ நபி அவர்களுடைய குணம், நபி அவர்களுடைய நடைமுறை, நபி அவர்களுடைய பேச்சு, நபி அவர்களுடைய பழகுகிற அந்த முறையெல்லாம் உண்மையானதா என்பதை சோதிப்பதற்கு அவர் நேரம் தேடிக்கொண்டிருந்தார். அதற்குண்டான ஒரு சமயம் அவருக்கு கிடைக்கிறது. நபி அவர்கள் உண்மையான நபிதானா என்பதை சோதிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு ஏதாவது சமயம் கிடைக்குமா என்று காத்து கிடக்கிறார். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து, நபி அவர்களே, உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த ஊரை சார்ந்த ஒரு சில நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வந்த அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே வறுமைக்கு கீழாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பசியை தீர்த்து கொள்வதற்குண்டான உணவு தானியங்கள் எதுவும் கிடையாது. அவர்களுடைய அங்க அவயங்களை மறைத்துக் கொள்வதற்குண்டான ஆடைகள் கிடையாது. அவர்கள் ஓய்வெடுப்பதற்குண்டான வீடு வாசல் எதுவுமே கிடையாது. மிகவும் வறுமையின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்ற கோரிக்கை நபியவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. நாம் அவர்களுக்கு அத்தகைய உதவிகளை இந்த நேரத்தில் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலை குஃப்ரியத்தில் சேர்த்து விடும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைக்கிறார்கள். அப்படி சஹாபாக்களை அழைக்கக்கூடிய அந்த சமயத்தில் இப்போது ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த சமயத்தில் இந்த சைது பின் சன்ஆ என்று சொல்லக்கூடிய யூத அறிஞன் இருக்கிறான் அல்லவா, அவன் வந்து நிற்கிறான். அந்த மனிதன் வந்து நிற்கிற பொழுது, முஹம்மதே, உங்களுக்கு உதவி வேண்டுமா? கேளுங்கள், நான் தருகிறேன். ஆனால் 1 மாத காலம் தவணை தான். 30 நாட்களுக்குள் நான் கொடுத்த தொகையை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் என்று சொன்ன உடனே நபி அவர்கள் சம்மதித்து அந்த மனிதரிடத்திலிருந்து, அந்த யூதனிடத்திலிருந்து 80 தீனார்களை பெற்றுக்கொண்டு அந்த ஏழை எளிய மக்களினுடைய வறுமையை போக்க வேண்டும், அந்த ஏழை எளிய மக்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும். தாம் சிரமத்தை அடைந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும் என்கிற நிய்யத்தோடு அந்த யூத அறிஞரிடத்திலிருந்து 80 தீனார்களை வாங்கி நபி அவர்கள் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இது அந்த சமயம் முடிஞ்சிருச்சு. அந்த யூத அறிஞர் கொடுத்த அவகாசம் 30 நாட்கள் தான். 27 நாட்கள் முடிந்திருக்கிறது. நபி அவர்கள்
ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபி அவர்கள் அணிந்திருந்த ஆடையை பிடித்து வேகமாக இழுக்கிறான். யார்? இந்த யூத அறிஞ. ஓ முஹம்மதே, உன்னிடத்திலே நான் 80 தீனார்கள் கடனாக கொடுத்திருந்தேனே, என்ன ஆயிடுச்சு? உன்னிடத்தில் நான் கொடுத்திருந்த தீனார் சொல்ல நேரங்கள் முடிந்து விட்டனல்லவா, அதை திருப்பி எப்போது கொடுக்க போகிறாய் என்று. அவர் நடந்து கொண்ட முறை சரியில்லை. தோல் புஜத்தில் கிடந்த அந்த துண்டை பிடிச்சி இழுத்து சங்கடப்படுத்தி அந்த பணத்தை கேட்குறார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் சிவந்தவராக, அவர்களுக்கு ஒரு விதமான முகத்தினுடைய அமைப்பை மாறிடுச்சு. சஹாபா பெருமக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவிலே நபி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தோல் புஜத்தை பிடித்து இழுத்து ஒரு விதமான அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே ஏற்படுத்துகிறாரே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 30 நாள் நான் அவகாசம் கேட்டிருந்தேன், 30 நாள் முடியலை, நீ 27வது நாளே வந்து கேட்குறீங்களே, இது முறையல்லவா, இது முறையாக இருக்குமா என்று விளக்கம் கொடுத்த பின்பு அந்த யூத அறிஞர் புரிந்து கொண்டார். அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம். நான் கொலை செய்வதற்கு அனுமதி இருந்தால் உன்னை கொலை செய்திருப்பேன் என்று கூட சொன்னார்கள். ஏனென்றால் எங்கள் உயிருக்கும் உயிரான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்தாதே. நபி அவர்கள் உன்னிடத்திலே வாங்கிய அந்த தீனார்களை ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி அதை தானமாக கொடுத்தார்கள். அத்தகைய தான தர்மம் செய்யக்கூடிய உயர்ந்த மனிதர் அல்லவா எங்கள் நபிகள் நாயகம் என்று உணர்த்துகிறார். அருமையான நேயர் பெருமக்களே, ஏழைகளோடு தொடர்பை நபி அவர்களுடைய காலம் முழுவதும் ஏற்படுத்தியிருந்தார்கள். நாமும் ஏழைகளோடு நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற பொழுது அல்லாஹ் நமது வாழ்க்கையிலே உயர்வை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.